ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். 8th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் கடைசி எழுத பார்க்க போகிறோம். இயல் 9. இதில் முதல்ல என்ன படம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உயிர் குணங்கள் அப்படின்ற படம் கொடுத்துருக்காங்க. இந்த பாடத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது இறையரசன் அப்படின்றவர் தான். இந்த பாடலை பார்க்கறதுக்கு முன்னாடி இறையரசன் அப்படின்றவர் யார் அப்படின்றத பார்க்கலாம். இறையரசன் இவருடைய இயற்பெயர் சேசுராஜா. இயற்பெயர் சேசுராஜா. கல்லூரி ஒன்றில் தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்தவர். ஆண்டாள் இயற்றிய திருப்பாவையை தழுவி கன்னிப்பாவை அப்படின்ற ஒரு நூலை எழுதியிருக்காரு. ஆண்டாள் இயற்றிய திருப்பாவை அப்படின்ற நூலை தழுவி தான் கன்னிப்பாவைன்ற ஒரு நூல் எழுதியிருக்காரு. அந்த நூல்ல இருந்து தான் ஒரு பாடல் நம்மளுக்கு இங்க கொடுத்துருக்காங்க. பாவை நூல்ல என்ன அப்படின்னா, மார்கழி திங்கள்ல பொழுது விடுகிறதுக்கு முன்னாடியே பெண்கள் எழுந்து பிற பெண்களையும் எழுப்பிக்கிட்டு ஆற்றுக்கு சென்று நீராடி இறைவனை வழிபடுற வழக்கம் உண்டு. இதைதான் பாவை நோன்பு அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவ்வாறு திருமாலை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக ஆண்டாள் பாடியதான் திருப்பாவை. திருமாலை வழிபட பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக ஆண்டாள் பாடியதுதான் திருப்பாவை. இதே போல சிவபெருமானை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்படும் நூல் தான் இது திருவம்பாவை. இதை இயற்றியவர் மாணிக்கவாசகர். திருப்பாவை ஆண்டாள், திருவம்பாவை மாணிக்கவாசகர். திருப்பாவை திருமாலை வழிபடுறது, திருவம்பாவை சிவனை வழிபடுறது. இப்ப இந்த பாடலை பார்க்கலாம். ஒவ்வொரு மனிதனிடமே பல வகையான பண்புகள் குவிந்து கிடக்குது. அவற்றுள் நல்ல பண்புகளும் உண்டு, தீய பண்புகளும் உண்டு. அப்ப தீயனவற்றை விலக்கி நல்லவற்றை வளர்த்து வாழ்வாங்கு வாழ்வதுதான் மனிதனுடைய கடமை. அப்ப மனிதனுக்குள் நிறைந்திருக்கும் பண்புகளை கன்னிப்பாவை அப்படின்ற ஒரு நூல் வழியா இறையரசன் அப்படின்ற ஒரு விளக்குறாரு. என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அறிவு, அருள், ஆசை, அச்சம், அன்பு, இரக்கம், வெகுளி, நாணம். அறிவு, அருள், ஆசை, அச்சம், அன்பு, இரக்கம், வெகுளி, நாணம். நிறை, அழுக்காறு, எளிமை, நினைவு, துணிவு, இன்ப, துன்பம். பொறைமதம், கடைப்பிடிகள், பொச்சாப்பு, மானம், அறம், வெறுப்பு, உவப்பு, ஊக்கல், மையல் இன்றி, இகழ், இளமை, மூப்பு, மறவி, ஓர்ப்பு, இன்ன பிற மண்ணும் உயிர் குணங்கள் எல்லாம். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அறிவு, அருள்னா கருணை, ஆசை, அச்சம், அன்பு, இரக்கம், வெகுளினா சினம், கோபம், நாணம், நிறைனானது மேன்மை, நிறைனா மேன்மை, அழுக்காறு அப்படின்னா பொறாமை, அழுக்காறுனா பொறாமை, எளிமை, எளிமைனா எளிமையா இருக்கிறது. அடுத்து நினைவு, துணிவு, இன்பம், துன்பம், பொறைனா பொறுமை, பொறைனா பொறுமையா இருக்கிறது. மதம் அப்படின்னா மதம் கடைப்பிடிகள்னா கொள்கைகளை பின்பற்றுதல், கொள்கைகளை பின்பற்றி நடத்தல். பொச்சாப்பு அப்படின்னா சோர்வு, பொச்சாப்புனா சோர்வு. மானம், அறம், வெறுப்பு, உவப்புனது மகிழ்ச்சி, ஊக்கம், மையல்னா விருப்பம், மையல்னா விருப்பம். வென்றி அப்படின்னா வெற்றி, வென்றினா வெற்றி. இகழ் அப்படின்னா பகை, இகழ்னானது பகை. இளமை, மூப்புனா முதுமை, மூப்புனா முதுமை. மறவி அப்படின்னா மறதி. ஓர்ப்பு அப்படின்னானது ஆராய்ந்து தெளிதல், ஓர்ப்புனானது ஆராய்ந்து. அப்ப இந்த மாதிரி இவ்வுலகில் நிலை பெற்ற மனிதர்களிடம் உள்ள பண்புகள் ஆகும். இந்த எல்லா குணங்களும் ஒவ்வொரு மனிதர்கள்ட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. குறைவர பெற்றவள் நீ குலமாதே பெண்ணரசி, இறைமகன் வந்திருக்க இன்னும் நீ உறங்குதியோ, புறப்படு புன்னகை நீ பூத்தலோ ரொம்பவாய். அப்போ இது எல்லாம் மனித குலத்துல இருக்கிற பண்பு. இவற்றை உடைய மனித குலத்தில் பிறந்த பெண்ணே, அப்ப நல்ல பண்புகள் எவை என அறிவுறுத்த இறைவனின் திருக்குமாரன் வந்த பின்னும் நீ உறங்கலாமா, உண்மையை உணர புன்னகை பூத்து நீ புறப்படுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை எழுப்புற மாதிரி ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இந்த பாடல் இன்னொரு தடவை வாசிச்சோம் அப்படின்னா, அறிவு, அருள், அருள்னா கருணை, ஆசை, அச்சம், அன்பு, இரக்கம், வெகுளி அப்படின்னா சினம், நாணம், நிறைனா மேன்மை, அழுக்காறுனா பொறாமை, எளிமை, நினைவு, துணிவு, இன்ப, துன்பம், பொறைனா பொறுமை, மதம் கடைப்பிடிகள் அதாவது கொள்கைகளை பின்பற்றுதல், பொச்சாப்புனா சோர்வு, மானம், அறம், வெறுப்பு, உவப்புனா மகிழ்ச்சி, ஊக்கம், மையல்னா விருப்பம், வென்றினா வெற்றி, இகழ்னா பகை, இளமை, மூப்புனா முதுமை, மறவினா மறதி, ஓர்ப்புனா என்னது ஆராயிருது. அப்போ இளமை, மூப்பு, மறவி, ஓர்வு, இன்ன பிற மண்ணுயிர் குணங்கள் எல்லாம் குறைவர பெற்றவள் நீ குலமாதே பெண்ணரசி, இறைமகன் வந்திருக்க இன்னும் நீ உறங்குதியோ, புறப்படு புன்னகை நீ பூத்தேலோ ரொம்பவாய் அப்படி சொல்லிட்டு இந்த பாடலை இறையரசன் கொடுத்திருக்காரு. இது அந்த பாடலுக்கான பொருளும் பார்த்துட்டோம். சொல்லும் பொருளும் பார்க்கலாம். நிறை அப்படின்னா மேன்மை, பொறைனா பொறுமை, பொச்சாப்பு அப்படின்னா சோர்வு, மையல்னா விருப்பம், ஓர்ப்புனா ஆராய்ந்து தெளிது, அழுக்கார் அப்படின்னா பொறாமை, மதம்னா கொள்கை, இகழ்னா பகை, மண்ணும்னா நிலை பெற்ற, மண்ணும்னா நிலை பெற்ற.
இப்போ இந்த பாடலை பார்த்துட்டோம். அந்த பாடலில் கொடுத்துருக்கிற குணங்கள் எல்லாமே பார்த்துட்டோம். சொல்லும் பொருளும் பார்த்துருக்கோம். அந்த பாடலுக்கான பொருள் பார்த்தாச்சு. பாவை நூல்னா என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். திருப்பாவை ஆண்டாள், திருவம்பாவை மாணிக்க வாசகர், அதை திருமால் வழிபடுறது, சிவனை வழிபடுறது அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்து இவர் யார்? இறையரசன் யாருன்னா, இவருடைய இயற்பெயர் சேசுராஜா. கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணிபுரிஞ்சிருக்காரு. ஆண்டாள் இயற்றிய திருப்பாவையை தழுவிதான் இந்த கன்னிப்பாவை அப்படின்ற ஒரு நூலை எழுதினவர். கன்னிப்பாவை நூல் எழுதியவர் யாரு? சேசுராஜா அப்படின்னு அழைக்கப்படுற இறையரசன். அதில் ஒரு பாடம் தான் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த பாடத்துக்கான சரியான வழி தேர்ந்தெடுத்து பார்க்கலாம். அடுத்தவர் வாழ்வை கண்டு அழுக்காறு கொள்ளக்கூடாது. அழுக்காறுனா பொறாமை, பொறாமை கொள்ளக்கூடாது. நாம் நீக்க வேண்டியவற்றில் ஒன்று பொச்சாப்பு. பொச்சாப்புனா என்ன? சோர்வு. இன்ப துன்பம் என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இன்பம் கூட்டல் துன்பம். குணங்கள் கூட்டல் எல்லாம் அப்படின்றத சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் குணங்கள் எல்லாம். பொறுத்துக்க பார்க்கலாம். நிறை அப்படின்னா மேன்மை, நிறைனா மேன்மை, பொறைனா பொறுமை. மதம் அப்படின்னா கொள்கை, மையல்னா விருப்பம். நிறை மேன்மை, பொறை பொறுமை, மதம் கொள்கை, மையல் விருப்பம். அடுத்துதான் இளைய தோழனுக்கு அப்படின்ற ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது யாருன்னா மு. மேத்தா. அவர் இயற்றியது தான். அவரை பற்றி பார்த்துடலாம். வானம்பாடி இயக்க கவிஞர்களில் குறிப்பிடத்தக்கவர் தான் மு. மேத்தா. புதுக்கவிதையை பரவலாக்கிய முன்னோடிகளில் ஒருவராக இருந்தவர் தான் இவர். புதுக்கவிதையை பரவலாக்கிய முன்னோடிகள் ஒருவர். இவர் இயற்றிய மற்ற நூல்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், சோழ நிலா, மகுட நிலா. அது மட்டும் இல்லாமல் பல திரையரசை பாடல்களையும் எழுதியிருக்காரு. நூல்கள் பார்த்தீங்கன்னா கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், சோழ நிலா, மகுட நிலா. இவர் எழுதிய இந்த ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அப்படின்ற நூல் தான் வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கோம். எந்த வருஷம்னா 2006. 2006 சாகித்ய அகாடமி விருது வாங்கின விருது என்ன நூல் என்னன்னா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. ஆசிரியர் மு. மேத்தா. இந்த பாடம் வந்து மு. மேத்தா கவிதைகள் அப்படின்ற நூல்ல இருந்து நம்மளுக்கு இங்கே ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க. பார்த்துடலாம். மனித உடலில் 2 கைகள் இருக்கு. உள்ளத்துல இருக்க வேண்டிய கை ஒன்று, அதுதான் நம்பிக்கை. இது மக்கள் அனைவர்களுக்குள்ளும் இருந்தாலும் அந்த ஆற்றலை உணர்ந்து வாழ்வுக்கு உறுதுணையாக்கி வாழ்வதான் வெற்றி பெறாங்க. அப்போ உங்களுக்குள் துவண்டு இருக்கும் நம்பிக்கையை தட்டி எழுப்பும் கவிதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. நட, நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதுதான். நட, பாதங்கள் நடக்க தயாராக இருந்தால் பாதைகள் மறுப்பு சொல்ல போவதில்லை. நெய்யாய் திரியாய் நீயே மாறினால் தோல்வியும் உனக்கு ஒரு தூண்டுகோலாகும். வெற்றி உன்னை சுற்றி வெளிச்ச விதை விதைக்கும், வெளிச்ச விதை விதைக்கும். கவலைகளை தூக்கி கொண்டு தெரியாதே, அவை கை குழந்தைகள் அல்ல. இது முக்கியமானது, புக் பேக்ல இருக்கு. ஓடி வந்து கை குலுக்க ஒருவரும் இல்லையா, உன்னுடன் நீயே கை குலுக்கிக்கொள். தூங்கி விழுந்தால் உனக்கு பூமி படுக்கையாகிறது. விழித்து நடந்தால் அதுவே உனக்கு பாதை ஆகிறது. நீ விழித்தலும் திசையே பூமி கிழக்கு, உன் விரல்களின் ஒளிரும் சூரிய விளக்கு. நட, நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதான். என்ன சொல்றாரு அப்படின்னா, செயல்பட தொடங்கு. நாளை மட்டுமல்ல இன்றும் நமது நாள் தான். உனது பாதங்கள் நடக்க தயாராக இருந்துச்சுன்னா நீ செல்லும் பாதைகள் கூட உன்னை எதிர்க்க போறது கிடையாது. உலகத்துல ஒளியற்ற எண்ணெயாய் திரியாய் உன்னையே நீ மாற்றினா தோல்வியும் உன் உயர்விற்கு தூண்டுகோலா மாறும். வெற்றி ஒரு அங்கமாகி வாழ்வில் ஒளியேற்றும். அப்போ கவலைகளை உள்ளத்துல தேங்க விட வேண்டாம். உன்னை பாராட்டி புத்துணர்வு ஊட்ட ஒருவரும் இல்லை என்று வருந்தாத. உன்னை விட ஒருவரும் உன்னை பாராட்டி புத்துணர்வு ஊட்ட முடியாது. நீ சோர்ந்து தளர்ந்தால் இந்த பூமி உன்னை நோய் படுக்கையாக்கிவிடும். நீ கிளர்ந்து எழுந்தால் அதுவே உனக்கு பாதையா மாறும். நீ செயல்பட புறப்படும் திசைதான் இனி இந்த பூமிக்கு கிழக்கு. கதிரவன் உன் விரல்களில் விளக்காக ஒளி வீசும். செயல்பட தொடங்கு. நாளை மட்டுமல்ல இன்றும் கூட நமது நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடத்தை ஒரு கொடுத்துருக்காங்க. ஒரு நம்பிக்கையை தூண்டுற மாதிரி ஒரு பாடல் கொடுத்துருக்கிறது மு. மேத்தா. இந்த பாடலுக்கான பொருளும் பார்த்துட்டோம். நூல்வெளி, இவர் யாரு, என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காரு, எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கினாரு, எந்த வருஷம் அப்படின்றது பார்த்து 2006. இந்த பாடத்துக்கான சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுத பார்க்கலாம். உன்னுடன் நீயே கை குலுக்கிக்கொள். உன்னுடன் நீயே கை குலுக்கிக்கொள். கவலைகள் கை குழந்தைகள் அல்ல. கவலைகள் கை குழந்தைகள் அல்ல. விழித்தெழும் என்னும் நூலை சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது விழித்து கூட்டல் எழும். போவதில்லை அப்படின்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது போவது கூட்டல் இல்லை. படுக்கை ஆகிறது அப்படின்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது படுக்கை கூட்டல் ஆகிறது. தூங்கி கூட்டல் கொண்டு அப்படின்றத சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தூங்கி கொண்டு. விழித்து கூட்டல் எழும் விழித்தெழும் அப்படின்ற சேர்க்கலாம். அடுத்ததான் சட்டமேதை அம்பேத்கர். ரொம்ப முக்கியமான பாடம். தன்னலமற்ற தலைவர்கள் பல இந்திய விடுதலைக்கு பாடுபட்டிருக்காங்க. அவர்கள் தமது தொண்டினால் மக்களின் மனதில் நீங்க இடம்பெற்றது சில பேர். அப்ப இந்திய மக்களுக்கு அரசியல் விடுதலையோடு சமூக விடுதலையும் கிடைக்கும் போதுதான் இந்தியா முழுமையான விடுதலை பெற்ற நாடா மாற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உழைத்த தலைவரை பத்தி கொடுத்திருக்காங்க. விடுதலை பெற்ற இந்தியாவோட முதல் சட்ட அமைச்சராக இருந்தவர் யாரு? டாக்டர் அம்பேத்கர். இவர் தான் அரசியல் சாசனத்தின் தந்தையாகவும் விளங்கியிருக்காரு. இவருடைய இயற்பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர்.
பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர், இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தை. இந்திய சமூக சீர்திருத்தவாதியா மட்டுமல்லாம மிகச்சிறந்த பொறியியல் அறிஞராகவும் அரசியல் தத்துவ மேதையாகவும் பகுத்தறிவு சிந்தனையாளராகவும் இருந்திருக்காரு. அப்ப சிறந்த எழுத்தாளராகவும் பேச்சாளராகவும் மக்கள் இவரை போற்றியிருக்காங்க. பிறப்புன்னு பாத்தீங்கன்னா 1891 ஏப்ரல் 14 ராம்ஜி சக்பால் பீமாபாய் இவங்க இணையருக்கு 14வது குழந்தைய பிறந்திருக்காரு. வருஷம் என்ன 1891 ஏப்ரல் 14. அம்மா அப்பா பேரு ராம்ஜி சக்பால், அம்மா பீமாபாய். எத்தனாவது குழந்தை? 14. இவரோட ஊர் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ரத்னகிரி மாவட்டத்தில் சேர்ந்த அம்பவாடை அப்படின்றது அவருடைய ஊர். இவருடைய தந்தை இராணுவ பள்ளியில ஒரு ஆசிரியராக இருந்திருக்காரு. கல்வின்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் சதாராவில் உள்ள பள்ளியில தமது கல்வியை தொடங்கியிருக்காரு. சதாரா இவர் ஒடுக்கப்பட்ட பிரிவை சேர்ந்தவர் தான் அப்படின்றதுனால பள்ளி பருவத்தில் பல அவமதிப்புக்கு ஆளாயிருக்காரு. இந்த மகாதா அம்பேத்கர் அப்படின்றவர் தான் இவரோட ஆசிரியர். இவர் மீது ரொம்ப அன்பும் அக்கறையும் கொண்டதுனால இவருடைய பேர் அந்த பீமாராவ் சக்பால் அம்பவாதேகர் அப்படின்ற ஒரு தன்னோட பேரை பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திக்கிட்டாரு. பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் மாத்திக்கிட்டார். 1904 இவருடைய குடும்பம் வந்து மும்பைக்கு குடிபெயர்ந்ததுனால அங்க இருக்கக்கூடிய எல்பின்ஸ்டன் உயர்நிலை பள்ளியில சேர்ந்திருக்காரு. குடும்பத்துல மிகவும் வறுமை சூழ்ந்த காலத்தினால காலத்திலையும் கூட கல்வியை விடாம தொடர்ந்து படிச்சிருக்காரு. 1907 தமது பள்ளி படிப்பை முடிச்சிருக்காரு. பரோடா மன்னரோட உதவியோட மும்பை பல்கலைக்கழகத்துல படிச்சு 1912 இளங்கலை பட்டம் பெற்றிருக்காரு. சிறிது காலம் பரோடா மன்னரோட அரண்மனையில உயர் அலுவலராகவும் பணியாற்றிருக்காரு. அமெரிக்காவில் உயர்கல்வி படிச்சிருக்காரு. என்னன்னா பரோடா மன்னர் சாயாஜிராவ் அவரோட உதவியோட உயர்கல்வி பெற அமெரிக்கா போயிருக்காரு. அங்கே கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரம், அரசியல், தத்துவம், சமூகவியல் இந்த பாடத்தெல்லாம் கற்றிருக்காரு கொலம்பியா பல்கலைக்கழகத்தில். 1915 பண்டைய கால இந்திய வணிகம் என்ற ஆய்வுக்காக முதுகலை பட்டம் பெற்றார். இவர் முதுகலை பட்டம் பெற்றது எதுக்காக? இந்திய வணிகம் என்ற ஆய்வுக்காக, பண்டைய கால இந்திய வணிகம். அப்போ இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படின்ற தலைப்பில் ஆய்வுக்கட்டுரை ஒன்றை எழுதியிருக்காரு. அதை சிறு புத்தகமாக கூட வெளியிட்டிருக்காரு. இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும். அச்சில் வெளியிருந்த அம்பேத்கரின் முதல் நூலும் இதுதான். இது இந்தியாவின் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும். அப்போ இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் அப்படின்ற நூலுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகம் இவருக்கு முனைவர் பட்டம் கொடுத்திருக்கு. இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் அப்படின்ற நூலுக்காக. 1920 பொருளாதார படிப்புக்காக லண்டன் போறாரு. அங்கிருந்த பல நூல்களில் தமது பெயரை பதிவு செஞ்சிருக்காரு. அப்போ நூலகம் திறக்கும் போது முதல் நாளா நுழைந்து மூடும் போது தான் கடைசியா வெளியில வருவார். இந்த மாதிரி அயராத உழைப்பின் பயனாதான் 1921 முதுநிலை அறிவியல் பட்டமும் 1923 ரூபாய் பற்றிய பிரச்சனை அப்படின்ற ஆராய்ச்சி கட்டுரைக்காக முனைவர் பட்டமும் பெற்றிருக்காரு. அதே வருஷத்துல சட்டப்படிப்புல பாரிஸ்டர் பட்டமும் பெற்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இவரோட சமூக பணிகள்னு பார்த்தீங்க அப்படின்னா படிப்பை முடிச்சு இந்தியா திரும்பின அம்பேத்கர் என்ன பண்ணியிருக்காரு? இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருந்த ஆங்கிலாட்சிக்கு எதிரான போராட்டங்களில் தம்மை ஈடுபடுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் கிடைக்க போராடணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு. இதுக்காக என்ன பண்ணாருன்னா 1924 ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்துக்காக ஒடுக்கப்பட்டோர் நலவாழ்வு பேரவை அப்படின்னு ஒரு அமைப்பை நிறுவியிருக்காரு. வருஷம் 1924 ஒடுக்கப்பட்ட நலவாழ்வு பேரவை. இந்த அமைப்பு மூலமா தாழ்த்தப்பட்ட மக்களோட கல்வி மற்றும் சமூக உரிமைக்காக போராடியிருக்காரு. 1930 லண்டன்ல நடைபெற்ற வட்டபெஜ மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக புறப்படுறதுக்கு முன்னாடி என்ன சொல்றாருன்னா, எம் மக்களுக்கு நியாயமாக என்ன கிடைக்க வேண்டுமோ அதுக்காக போராடுவேன். அந்த சமயத்தில் சுயராஜ்ய கோரிக்கைகளை முழு மனதோட ஆதரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. 1930 லண்டன்ல. அடுத்ததா பூனா ஒப்பந்தம். ஒடுக்கப்பட்டோருக்கு தனி வாக்குரிமையும் விகிதாச்சார பிரதிநிதித்துவமும் வழங்கப்படணும் அப்படின்றதுக்காக 2வது வட்டமேஜை மாநாட்டில் அம்பேத்கர் வலியுறுத்தியிருக்காரு. இதன் விளைவா என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு தொகுதியில பொது வேட்பாளரை தேர்ந்தெடுக்க ஒரு வாக்கும், ஒடுக்கப்பட்ட சமூக வேட்பாளரை தேர்ந்தெடுக்க ஒரு வாக்கும் அளிக்கும் இரட்டை வாக்குரிமை வழங்கப்பட்டது. ஆனால் அதை ஏற்க மறுத்த காந்தியடிகள் என்ன பண்ணாரு? உண்ணாவிரதம் மேற்கொண்டாரு. உண்ணாவிரதம் இருந்ததுனால 1931 செப்டம்பர் மாதம் 24வது நாளில் காந்தியடிகளும் அம்பேத்கரும் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டாங்க. அதன்படி ஒடுக்கப்பட்டோருக்கு தனி வாக்குரிமை அப்படின்றதுக்கு பதிலாக பொது வாக்கெடுப்புல தனி தொகுதி வழங்குறது குறித்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இந்த ஒப்பந்தம் தான் பூனா ஒப்பந்தம் அழைக்கப்பட்டது. பூனா ஒப்பந்தம் 1931 காந்தியடிகளுக்கும் அம்பேத்கருக்கும் இடையே நடைபெற்றது. சுதந்திர தொழிலாளர் கட்சி 1935 மாநில சுயாட்சி வழங்குறதுக்கான இந்திய அரசாங்க சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதன்படி பொது தேர்தல் நடைபெறும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஏழை விவசாயிகள், தொழிலாளர்கள் ஆகியோரின் நலனை பாதுகாக்க தேர்தலில் போட்டியிட அம்பேத்கர் விரும்பியிருக்காரு. அப்போ சுதந்திர தொழிலாளர் கட்சி அப்படின்ற ஒரு கட்சியை தொடங்கி அதில் போட்டியிட்டு இருக்காரு. அவர் வெற்றி பெற்றதுடன் அவரின் கட்சி வேட்பாளர்கள் 15 பேருமே வெற்றி பெற்றாங்க. சுதந்திர தொழிலாளர் கட்சி தொடங்கியவர் யாரு? டாக்டர் அம்பேத்கர். தீண்டாமைக்கு எதிரான அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அம்பேத்கர் இந்திய சமூக அமைப்பில் நிலவிய சாதி அமைப்பையும் தீண்டாமை கொடுமைகளையும் எதிர்த்து தீவிரமா போராடியிருக்காரு. அப்போ ஒடுக்கப்பட்ட பாரதம் என்னும் இதழ்
ஒடுக்கப்பட்ட பாரதம் அப்படின்ற இதில் எப்போ தொடங்கியிருக்காரு? 1927 தொடங்கியிருக்காரு ஒடுக்கப்பட்ட பாரதம். இது வந்து சமத்துவ சமுதாயத்தை அமைக்கும் நோக்கில் இவர் சமாஜ் சமாத சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பு உருவாக்கியிருக்காரு. சமாஜ் சமாத சங்கம் 1930 நாசிக் கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்தி வெற்றி கண்டிருக்காரு. நாசிக் கோவில் நுழைவு போராட்டம் எந்த வருஷம்? 1930. இதில் பாக்ஸில் 2 தகவல் என்ன பார்த்தோம் அப்படின்னா, அம்பேத்கருடைய பொன்மொழி, நான் வணங்கும் தெய்வங்கள் 3. முதல் தெய்வம் அறிவு, 2வது தெய்வம் சுயமரியாதை, 3வது தெய்வம் நன்னடத்தை அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கருடைய பொன்மொழிகள் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா ரெட்டைமலை சீனிவாசன், இவரை பற்றி பார்த்தோன்னா, இந்தியர்களுக்கு அரசியல் உரிமை வழங்குவதை பற்றி முடிவு செய்ய 1930 நவம்பர் திங்கள் இங்கிலாந்தில் முதல் வட்டமேஜை மாநாடு நடைபெற்றது. ஒடுக்கப்பட்ட மக்களின் சார்பாக அம்பேத்கருடன் தமிழகத்தை சேர்ந்த ஒருத்தர் கலந்துக்கிட்டார். யார் அப்படின்னா, அவர் தான் ராவ் பகதூர் ரெட்டைமலை சீனிவாசன். அம்பேத்கரோட கலந்துக்கிட்டது தமிழகத்தை சேர்ந்த ராவ் பகதூர் ரெட்டைமலை சீனிவாசன். அடுத்ததான் அரசியல் அமைப்பில் அம்பேத்கரின் பங்கு. அரசியலமைப்பில் அம்பேத்கரின் பங்கு 1947 ஆகஸ்ட் திங்கள் 15 இந்தியா விடுதலை பெற்றது இல்லையா? அதில் ஜவஹர்லால் நேரு தலைமையில் அமைந்த அரசியல் அம்பேத்கர் சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசன சபையின் தலைவராகவும் பொறுப்பேற்றுக்கிட்டாரு. 1947 ஆகஸ்ட் திங்கள் 29 அரசியல் நிர்ணய மன்றம் அப்படின்ற ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கு. அதன்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுத அம்பேத்கர் தலைமையில் அவர் உட்பட 7 பேர் கொண்ட அரசியலமைப்பு சட்ட வரவைக்குழு உருவாக்கப்பட்டது. எப்போ? 1947 ஆகஸ்ட் 29. இந்த குழுவில் கோபாலசாமி, அல்லாடி கிருஷ்ணமூர்த்தி, KM முன்ஷி, சையது முகமது சாதுல்லா, மாதவராவ், TP கைத்தான் இவங்கெல்லாம் உறுப்பினர்களாக இடம்பெற்றிருக்காங்க. அப்போ இந்த குழு தனது அறிக்கையை 1948 அடுத்த வருஷம் பிப்ரவரி 21 ஒப்படைச்சிருக்கு. அம்பேத்கர் தலைமையிலான சட்ட வரைவு குழு அப்போது மக்களாட்சி நடைபெற்ற நாட்டில் பலவற்றிலிருந்து இந்திய நடைமுறைக்கு பொருந்தும் சட்டக்கூறுகளை இந்திய அரசமைப்பு வரைவில் சேர்த்திருக்கு. அப்போ உருவாக்கப்பட்டது 1947 ஆகஸ்ட் 29, அறிக்கை சமர்ப்பித்தது 1948 பிப்ரவரி 21. இங்கிலாந்து, ஐக்கிய அமெரிக்கா, அயர்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, சோவியத் யூனியன், ஜெர்மனி, தென்னாப்பிரிக்கா முதலிய நாடுகளின் சட்டங்களையும் ஆராய்ந்து இந்திய நாட்டிற்கான ஒரு சட்டத்தை ஏற்றிருக்காங்க. அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட இந்த அரசியலமைப்பு சட்டம் குடிமக்களின் உரிமைகளுக்கு பல வகையில் பாதுகாப்பு அளிச்சிருக்கு. இது மிகச்சிறந்த சமூக ஆவணம் சொல்லிட்டு வரலாற்று ஆசிரியர்கள்லாம் சொல்றாங்க. உலகின் மிகப்பெரிய குடியரசு நாடாக இருக்கக்கூடியது இந்தியா. இந்தியாவில் பல்வேறுபட்ட இன, மொழி, சமயங்களை சார்ந்த மக்கள் வாழ்கிறாங்க இல்லையா? அப்போ இவங்களெல்லாம் ஒன்றிணைக்க, ஆட்சி நடத்த அடிப்படையான சட்டம் தேவைப்படுது. இந்த சட்டத்தில் தான் அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ உலகில் உள்ள அனைத்து நாடுகளும் அந்தந்த நாட்டு அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு தான் இயங்குது. அது எழுதப்பட்டதாகவோ அல்லது எழுதப்படாததாகவோ கூட இருக்கலாம். இவர் புத்த சமயம் மீது பற்று கொண்டிருக்காரு. என்ன அப்படின்னா, அம்பேத்கர் புத்த சமய கொள்கையின் மீது ஈடுபாடு கொண்டவர். இலங்கையில் நடைபெற்ற புத்த துறவிகள் கருத்தரங்களை கலந்து கொண்டு உலக பௌத்த சமய மாநாட்டிலையும் கலந்திருக்காரு. 1956 அக்டோபர் 14 1956 அக்டோபர் 14 நாக்பூரில் லட்சக்கணக்கான மக்களோடு புத்த சமயத்தில் அவர் தன்னை இணைச்சிக்கிட்டாரு. அம்பேத்கர் புத்த சமயத்தோடு தன்னை இணைத்து கொண்ட ஆண்டு 1956 அக்டோபர் 14. அவர் எழுதிய புத்தரும் அவரது தம்மமும் அப்படின்ற ஒரு புத்தகம் தான் அவர் மறைவுக்கு பின்னாடி 1957 தான் வெளியாகிருக்கு. புத்தரை பற்றி அம்பேத்கர் எழுதிய நூல் என்ன? புத்தரும் அவரின் தம்மமும். அப்போ ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தன் வாழ்நாள் முழுவதும் உழைத்த அம்பேத்கர் 1956 டிசம்பர் 6 அவர் காலமாயிருக்கார். அவருடைய மறைவுக்கு பின்னாடி இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருதை 1990 கொடுத்துருக்காங்க. ஒரு மறைவுக்கு பின்னாடி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அம்பேத்கர் பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1990. இப்போது இந்த பாடத்தில் அம்பேத்கரோட பற்றி முழுசாக பார்த்தோம். அவர் புத்த சமயத்தின் மீதான பற்று என்ன, அரசமைப்பை பற்றி பார்த்தோம், தீண்டாமைக்கு எதிராக அவர் என்னென்னலாம் உருவாக்கியிருக்காரு, ஒடுக்கப்பட்ட பாரதம் அப்படின்ற இதழ், சமாஜ் சமாத சங்கம், நாசிக் கோயில் நுழைவு போராட்டம், சுதந்திர தொழிலாளர் கட்சி, பூனா ஒப்பந்தம், காந்தியடிகளுக்கு இவங்களுக்கும் 1931 நடைபெற்றது, அவருடைய சமூக பணிகள், அமெரிக்காவில் உயர்கல்வி, அடுத்து இவருடைய கல்வி, பிறப்பு, இதெல்லாமே நம்ம பார்த்தோம். அப்போ இவரை பற்றி முழுசாக பார்த்துட்டோம். சரியானுடைய தேர்ந்தெடுத்ததுக்கு பார்க்கலாம். இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர். பூனா ஒப்பந்தம் டேஸ் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா இரட்டை வாக்குரிமை மாற்றுறதுக்காக கொண்டு வரப்பட்டது. சமத்துவ சமுதாயம் அமைய அம்பேத்கர் ஏற்படுத்திய இயக்கம் சமாஜ் சமாத சங்கம். அம்பேத்கரின் சமூக பணிகளை பாராட்டி இந்திய அரசு பாரத ரத்னா விருது வழங்கியது. புத்த சமயம் தொடர்பாக அம்பேத்கர் எழுதிய நூல் புத்தரும் அவரின் தம்மமும். அம்பேத்கர் நிறுவிய அரசியல் கட்சியின் பெயர் சுதந்திர தொழிலாளர் கட்சி. பொருளாதார படிப்பிற்காக அம்பேத்கர் எங்கே போனார் அப்படின்னா, லண்டன் வரும், இங்கே அமெரிக்கான்னு தனியாக தவறாக இருக்குது. பொருளாதார படிப்புக்காக அம்பேத்கர் சென்ற இடம் லண்டன். அமெரிக்காலையும் பொருளாதாரம் படிச்சிருக்காரு கொலம்பியா பல்கலைக்கழகத்தில். ஆனால் பொருளாதாரம் படிக்கிறதுக்கு மட்டும் அவர் சென்ற இடம் லண்டன். அடுத்து பால்மன் அப்படின்ற ஒரு சிறுகதை பகுதி கொடுத்துருப்பாங்க.
இந்த சிறுகதை பகுதி நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது யாருன்னா கோமகள். அவங்களோட இயற்பெயர் என்னன்னா ராஜலட்சுமி. கோமகளின் இயற்பெயர் ராஜலட்சுமி. சிறுகதைகள், புதினங்கள், குறும்புதினங்கள், வானொலி, தொலைக்காட்சி, நாடகங்கள் முதலில் எழுதியிருக்காரு. இவர் அன்னை பூமி அப்படின்ற புதினம் தமிழ்நாடு அரசின் விருதை பெற்றிருக்கு. அன்னை பூமி. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழெண்ணை விருதையும் பெற்றிருக்காரு. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தோட தமிழெண்ணை விருது பெற்றவர் கோமகள் ராஜலட்சுமி. இவருடைய மற்ற நூல்கள் உயிர் அமுதாய், நிலாக்கால நட்சத்திரங்கள், அன்பின் சிதறல். உயிர் அமுதாய், நிலக்கால நட்சத்திரங்கள், அன்பின் சிதறல். பால்மனம் அப்படின்ற இந்த கதை வந்து வெண்ணிலா அவங்க தொகுத்த மீதமிருக்கும் சொற்கள் அப்படின்னு நூல்ல இருந்து எடுத்திருக்காங்க. வெண்ணிலா தொகுத்த மீதமிருக்கும் சொற்கள்ல இருந்து நம்மளுக்கு எடுத்திருக்காங்க. அடுத்த கடைசியா அணி இலக்கணம் அப்படின்ற ஒரு இலக்கண பகுதி. செய்யுளுக்கு அழகு தருவது என்னது? அணிகள். அதுல ஒரு சில அணிகளை நம்ம முன்னாடி வகுப்புல பார்த்தோம். அடுத்தது என்ன அணி கொடுத்திருக்காங்க அப்படின்னா பிரிதுமொழிதல் அணி. பிரிதுமொழிதல் அணின்னு என்னன்னா உவமையை மட்டும் சொல்லி அது மூலம் வந்து கருத்தை வந்து புரிய வைக்கிறது. மலையப்பன் சிறந்த உழைப்பாளி. அவர் தன்னோட உடல் நலத்தில் அக்கறை காட்ட மாட்டான். அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா நோய்வாய்ப்படுறதுனால சுவர் இருந்தால் தான் சித்திரம் வர முடியும் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கான அர்த்தம் அவனுக்கே புரிஞ்சிருச்சு. அப்போ நம்ம உடம்பு இருந்தால் தான் நம்மளை நல்லா பார்த்துக்க முடியும், உடம்பு மேலே அக்கறை செலுத்தணும். அப்போ இந்த மாதிரி ஒரு உவமை மட்டும் சொல்லி அதுக்கான பொருளை சொல்லி கூற வந்த கருத்தை சொல்றது தான் பிரிதுமொழிதல் அணி. எடுத்துக்காட்டு என்னன்னா கடலோடா கால்வெல் நெடுந்தீர் கடலோடும் நாவாய் மோடா நிலத்து. இந்த திருக்குறள் என்ன சொல்லுது அப்படின்னா நிலத்தில் ஓடுறது, அதாவது நிலத்தில் ஓடக்கூடிய தேர் கடலில் ஓடாது, கடலில் ஓடக்கூடிய கப்பல் நிலத்தில் ஓடாது. இந்த குறளுக்கு சொல்லி இதன் மூலமா ஒருவர் வந்து தமக்குரிய இடத்துல இருந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும், தமக்கு பொருந்தாத இடத்துல இருந்தால் வெற்றி பெற முடியாது அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாங்க இல்லையா. அப்போ இந்த மாதிரி ஒரு ஊமையை சொல்லி இன்னொரு பொருளை புரிய வைக்கிறது தான் வந்து பிரிதுமொழிதல் அணி. அது பிரிதுமொழியில் என்ன இருக்கும்? ஊமை மட்டும்தான் இருக்கும். வேற்றுமணின்னு என்னன்னா இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை சொல்லி ஒன்று வேறுபடுத்தி காட்டுறது. அதாவது தேனும் வெள்ளச்சக்கரையும் இனிப்பு சுவை தான். அப்போ தேன் உடலுக்கு நன்மை செய்யும், வெள்ளச்சக்கரை தீங்கு கொடுக்கும் இல்லையா. இதை பார்த்தோம்னா வெள்ளச்சக்கரைக்கும் தேனுக்கும் இடையே ஒற்றுமை உண்டு, வேற்றுமையும் உண்டு. அப்போ இரண்டு இனிப்பு சுவை உடையது என்பது ஒற்றுமை, உடலுக்கு நன்மை தீமை அப்படின்றது வந்து வேற்றுமை. அந்த மாதிரி இரண்டு பொருட்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை சொல்லி அதை ஒன்று மட்டும் வேறுபடுத்துறது வேற்றுமை அணி. அதாவது தீயினால் சுட்டப்பொன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவிடு. இதில் முதல் வந்து நெருப்பு கொடுஞ்சொல் ஆகிய இரண்டையும் வந்து சுடும் தன்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் நெருப்பினால் சுட்ட ஆறிடும், உள்ளத்தால் ஏற்பட்ட வடு ஆறாது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றை மட்டும் வேற்றுமை பண்ணியிருக்கிறதுனால இது வந்து வேற்றுமை அணி. அடுத்து இரட்டொரு மொழிதல் என்னன்னா ஒரு சொல் அல்லது தொடர் இருபொருள் தருமாறு அமைகிறதா இரட்டொரு மொழி. இதுதான் வந்து சிலேடைன்னு சொல்லுவாங்க. காலில் காயத்துக்கு கட்டுப்பட்ட ஒருத்தன் வந்து பேருந்தில் ஏறும்போது எங்கே போகணும் அப்படி கேட்கும்போது அதுக்கு ஒரு செங்கல்பட்டுன்னு சொல்லியிருக்கான். காலில் எப்படி அடிபட்டுச்சுன்னு கேட்டதுக்கு செங்கல்பட்டு. அப்போ இந்த மாதிரி இரண்டு கேள்விகளுக்கும் ஒரே பதில் அமைகிற மாதிரி அமைகிறதா வந்து என்னதான் இரட்டொரு மொழிதல்னு சொல்கிறாங்க. அப்போது இதுக்கு வந்து ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. ஓடும் இருக்கும் அதனுள் வாய் வெளுத்திருக்கும் நாடும் குலை தனக்கு நானாது சேடியே தீங்காது இன்னா திருமலை ராயன் வரையில் தேங்காயும் நாயும் நேர் செப்பு. இந்த பாடலில் பொருள் என்னன்னா தேங்காய் நான் இரண்டுக்கும் பொருந்துவதாக இருக்குது. தேங்காயில் ஓடு இருக்கும், தேங்காயின் உள்பகுதி வெண்மையாக இருக்கும், தேங்காயின் கோணல் இல்லாமல் கொலையாக தொங்கும். நாய் சில சமயம் ஓடிக்கொண்டிருக்கும், சில சமயம் ஓரத்தில் படுத்திருக்கும், அதன் வாய் உட்பகுதி வெண்மையாக இருக்கும், குறைப்பதற்கும் வைக்கப்படாது. அப்போ இந்த மாதிரி பாடல் இரண்டும் பொருள் தரும்படி பாடப்படுறதா வந்து இந்த இரட்டொரு மொழிதல் அணி. இரண்டு மீனிங்கில் பாடுறது. இந்த அணிக்கான சரியான விடை தேர்ந்தெடுத்து பார்த்தோம்னா பிரிதுமொழிதல் அணியில் டேஸ் மட்டும் இடம்பெறும் உவமை. இரண்டு பொருட்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையும் வேற்றுமையும் கூறுவது வேற்றுமை அணி. ஒரே செய்யலை இரு பொருள்படி பாடுவது இரட்டொரு மொழிதல் அணி. இரட்டொரு மொழிதல் அணிக்கு வேறு பெயர் சிலேடைன்னு சொல்லுவாங்க. அடுத்ததா தான் தாம் எனும் சொற்கள். தான் என்பது ஒருமையை குறிக்கும் இல்லையா, தாம் என்பது பன்மையை குறிக்கும். இந்த வேறுபாட்டை அறிந்து தொடரில் பயன்படுத்தணும். தான், தன்னை, தன்னால், தனக்கு, தனது அப்படின்றது ஒருமை. தாம், தம்மை, தம்மால், தமக்கு, தமதுன்றது பன்மை. அப்போ தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார், மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்ட. தலைவரை பன்மையாக தான் சொல்ல முடியும். அப்போ தமது. மாணவன்றது ஒருமைன்றதுனால தனது. அப்போ இங்கே தலைவர் என்பது ஒருமுறை குறித்து அல்லது மரியாதைக்காக பன்மையை பயன்படுத்துகிறோம். மாடுகள் தமது தலையை ஆட்டின ஏன்னா பன்மை. கன்று தனது தலையை ஆட்டியதுன்னா ஒருமையாக இருக்குது. அப்போ சிறுமி தனது கையில் மலர்களை வைத்திருந்தார். அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட உயர்வுக்காக தமது உழைப்பை நல்கினார். இது மரியாதை நிமித்தமாக தமது வரும். உயர்ந்தோர் தம்மை தாமே புகழ்ந்து கொண்டார்கள் ஏன்னா வந்து பன்மை. இவை தாம் எமக்கு பிடித்த நூல்கள், அப்போ பன்மை. குழந்தைகள் தம்மால் என்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர், அப்போ வந்து அதுவும் பன்மை தான். இந்த படத்துக்கான கலைச்சொல் பார்த்தீங்கன்னா குறிக்கோள்னா அப்ஜெக்டிவ், நம்பிக்கைனா கான்ஃபிடென்ஸ், முனைவர் பட்டம் டாக்டரேட், வட்டபஜி மாநாடு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், இரட்டை வாக்குரிமை டபுள் ஓட்டிங், பல்கலைக்கழகம்னா யூனிவர்சிட்டி, ஒப்பந்தம்னா அக்ரிமெண்ட், இந்த அரசியலமைப்புனா கான்ஸ்டியூஷன். இதோட இந்த 8th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருச்சு. அடுத்ததான் 9th ஸ்டாண்டர்ட் பார்க்கலாம். தேங்க்யூ.